கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இன்று 9வது ஜுஸுவில் 3/4 ஜுஸு முடிவடைந்திருக்கிறது. சூரத்துல் அஅராஃப் என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அஅராஃப் என்ற அத்தியாயம் முழுவதுமாக இன்றைக்கு 20 ரக்காத்துகளிலே ஓதப்பட்டன. இந்த சூரத்துல் அஅராஃப் என்ற அத்தியாயத்தினுடைய பெயர் காரணம் கடந்த வருடம் கூட நாம் சொன்னோம். அது என்னவென்றால், நாளை மறுமையிலே நல்லவர்கள் தீயவர்கள் என்று அவர்களின் நன்மைகளை கொண்டு பிரிக்கப்படுவார்கள். நன்மைகள் எவ்வளவு இருக்கிறதோ அது அதிகமாக இருந்தால் அவர்கள் சொர்க்கவாதிகள், தீமைகள் அதிகமாக இருந்தால் அவர்கள் நரகவாதிகள். இந்த நல்லவர்கள் தீயவர்கள், சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் என்ற ரீதியில் நன்மையும் தீமையும் சமமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆறாப் வாசிகள் என்பதாக ஒரு உயர்ந்த இடத்திலே நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் சில நேரங்களிலே சொர்க்கத்தை பார்த்து ஆதங்கப்படுவார்கள். நாம் அந்த நன்மையை அதிகமா செஞ்சிருந்தா இந்த சொர்க்கத்துக்கு போயிருப்பனே அப்படின்னு ஏங்கி தவிப்பார். சில நேரங்களிலே நரகத்தை பார்த்து இப்படி எட்டி பார்த்துட்டு, ஆஹா இந்த நரகத்துக்கு போயிருவேணும், அல்லாஹ் என்னைய பாதுகாத்து சொர்க்கத்துக்கு அனுப்பாம நரகத்தின் பக்கம் அனுப்பிடுவானோ என்று சொல்லி தவிப்பார், பயப்படுவார், அஞ்சுவார். இவர்களுக்கு பெயர் தான் ஆறாப் வாசிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வனாதா அஸ்ஹாபுல் அஅராஃபி ரிஜாலை யஅரிஃபூனஹு பிஸீமாஹும். சில சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அந்த மனிதர்களை பார்த்துருவாங்க ஆறாப் வாசிகள். வனாதா அவருடைய அடையாளத்தை வச்சு, ஆஹா இவர் நம்ம ஈதுகா பள்ளியில எல்லாம் தொழுவும் போது நம்ம பக்கத்துல எல்லாம் இருந்து தொழுதாரு, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வருவோம், நோம்பு திறக்கும் போது கூட பக்கத்துல உட்காருவாரு, கடைக்கு போகும்போது கூட அடிக்கடி சந்திச்சுக்கிடுவோம். இவர் நல்ல பயபக்தியாளராக இருந்தாரு, சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, நம்ம நடு மத்தியில நிக்கிறோமே, இந்த நேரத்துல அவர்கிட்ட கொஞ்சம் என்ன செய்யலாம், உதவி கேட்டு பார்க்கலாம் என்று சொல்லி என்ன செய்வாரு, அவர் சொர்க்கவாதியை பார்த்து உதவி கேட்பாரு. வனாதா அஸ்ஹாபுல் அஅராஃபி ரிஜாலை யஅரிஃபூனஹு பிஸீமாஹும் காலு மா அக்னா அன்கும் ஜம்உக்கும் வ மா குன்தும் தஸ்தக்பிரூன். அவங்கெல்லாம் சொல்லிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா, உனக்கெல்லாம் நான் எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியாது, நீ உலகத்துல பெருமை அடிச்சுக்கிட்டு இருந்தியல்ல, அதுக்கு நீ அனுபவிக்கிற, நான் என்ன செய்ய முடியும், இங்கெல்லாம் நான் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு போயிடுவார். எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அந்த உலகத்துல யாரும் என்ன செய்ய முடியாது, யாருக்கும் உதவி செய்ய முடியாது, யாருக்கும் பரிந்து பேச முடியாது, யாரையும் பற்றி கவலைப்பட முடியாது, தன்னைத்தானே கவலைப்படுவதற்கு அங்க நேரம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நிலை. அல்லாஹ் தஆலா அந்த ஆறாப் வாசிகளை பத்தி சொல்லிக்கிட்டே வரும்போது சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை கூப்பிட்டு பேசுவாங்களாம். வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னதி அஸ்ஹாபன் நாரி அன் கத் வஜத்னா மா வாதனா ரப்புனா ஹக்கன் ஃபஹல் வஜத்தும் மா வாத ரப்புக்கும் ஹக்கா. நரகவாசிகளை அப்படி எட்டி பார்த்துட்டு சொல்லுவாங்களா, உலகத்துல இருக்கும்போது உலகத்தினுடைய சொகுசுல மூழ்கி என்னென்னமோ ஆடம்பரமா அநியாயமா எப்படிலாம் நீ நடந்த, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வாக்களித்ததை இப்ப நிறைவேற்றிட்டான். ஹாதா மா வாத ரப்புக்கும் ஹக்கா. அல்லாஹ் சொல்வானா, வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னதி அஸ்ஹாபன் நார் அன் கத் வஜத்னா மா வாதனா ரப்புனா ஹக்கா. உலகத்துல நீ என்னுடைய சட்டங்களை பேணி சரியான முறையில நீ நடந்திருந்தான்னு சொன்னா இன்னென்னதை தருவேன் என்று எங்களுக்கு எங்களுடைய இரட்சகன் வாக்களித்தானே, அதனை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அடைந்து கொண்டோம். வஜத்னா மா வாதனா ரப்புனா ஹக்கா ஃபஹல் வஜத்தும் மா வாத ரப்புக்கும் ஹக்கா. உலகத்துல நீ இப்படிலாம் அநியாயம் பண்ணா உனக்கு இந்த மாதிரியான நரகம் கிடைக்கும் நல்லா சொன்னானே,
அந்த வாக்குறுதியை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா என்று சொல்லி என்ன செய்வாங்களாம், கிண்டலா கேட்பாங்க. மாவாதரப்பா காலு, நரகவாசிகள் அழுதுகிட்டே சொல்லுவாங்களாம், நஅம் நஅம். அந்த நிலைமை வந்துருச்சு. அந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பார், فأذن مؤذن بينهم اللعنة الله على الظالمين. அப்போது ஒரு அறிவிப்பாளர் சப்தம் போட்டு அறிவிப்பார், உலகத்திலே யார் அநியாயம் செய்து நடந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்வார். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அதுக்கு அடுத்து ஆராஃபாசிகள் சொர்க்கவாதிகள்கிட்ட பேசுற விஷயத்தை பத்தி நம்ம முன்னால சொன்னோம்ல, அந்த மாதிரி பேசுவார். அதுக்கு பின்னால நரகவாசிகள் சொர்க்கவாதிகளை பார்த்து பேசுவாங்களாம், வனாதா அஸ்ஹாபுன் நார் அஸ்ஹாபல் ஜன்னah அன் நஃபீது அலைனா மினல் மா அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ் காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். நரகவாசிகள் சொர்க்கவாதிகளை பார்த்து பேசுவாங்களாம், எங்களால இந்த வெப்பம் தாங்க முடியல, உடம்பெல்லாம் எரியுது, பசி தாங்க முடியல, தண்ணி கேட்டா நரகத்தினுடைய சீல் சலங்களை கொடுக்குறாங்க, அந்த தண்ணியை நாங்க முகத்துக்கு முன்னால கொண்டு போகும்போது முகத்தினுடைய சதையெல்லாம் பீந்து கீழே விழுந்து விழுகிறது. நாங்க தண்ணியை அதையும் மீறி தாகம் மீறினால் குடிச்சா எங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எங்களுடைய குடல்கள் எல்லாம் அப்படியே துண்டு துண்டாக நறுக்கப்பட்டு பின்துவாரத்தின் வழியாக வந்துருது. அவ்வளவு கொதிக்கக்கூடிய பயங்கரமான தண்ணி. அன்னஃபீது அலைனா மினல் மா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதுரமான குளிர்ந்த நீரை கொண்டு எங்க மேல ஊத்துங்க. அன்னஃபீது அலைனா மினல் மா அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொர்க்கத்தின் சுகமான இன்பமான மதுரமான சுவையான நல்ல உணவுகளை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க என்று கேட்பார்களாம். காலு, சொர்க்கவாதிகள் சொல்வார்களாம், இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், இந்த ரெண்டையும் உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கிட்டான், நான் கொடுக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று அந்த நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் சொல்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஆராஃபாசிகளை பற்றி பேசுறான். இன்னைக்கு ஓதப்பட்ட அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் என்ன செய்தான், குடியமர்த்தினான். அவர்கள் 2 பேருக்கு அல்லாஹ் சொன்னா, சொர்க்கத்துல என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் அனுபவிங்க, நன்றாக சுவையுங்கள், நன்றாக அனுபவியுங்கள், உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, உங்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க என்று அல்லாஹ் சொல்றான். மனித உணர்வு என்ன தெரியுமா, சிறுநீர் கழிக்காதீர்கள் என்று எந்த இடத்துல போடப்பட்டிருக்கோ அங்கதான் போய் சிறுநீர் கழிப்பான். குப்பையை போடாதீர்கள் என்று எந்த இடத்துல போடப்பட்டிருக்கோ அந்த இடத்துல தான் குப்பையை போடுவான். சத்தம் விடாதீர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல தான் சத்தம் போடுவான். என்ன சத்தம், தொழுவ முடியல, தொழுவ வைக்க முடியல. ஒரு தடவை பின்னால இருந்து சத்தம் போட்டுருக்காங்க பாருங்க, குல்ஹுவல்லாவே ஓதுறாங்க, சத்தம் போட்டே ஓது. அந்த குல்ஹுவல்லா ஓதுற ஆட்களை பிடிச்சுக்கிட்டு வந்து என்ன செய்யணும், அந்த கடைசியில 2 ரக்காத் நீ தொழு வைப்பான், குல்ஹுவல்லாவே ஓது அப்படின்னு சொல்லி இந்த முஸல்லால நிறுத்தணும். இதுதான் அவனுக்கு பெரிய தண்டனை. எப்படி இருக்குங்கிறது அந்த நேரத்தில் தெரியும். யாருமே சத்தம் போடாம அமைதியா நின்று குல்ஹுவல்லாஹ் குல்ஹுவல்லாஹ் பழக்கம் ஓதி நீ தொழுவை அப்படின்னு சொல்லிடும். அந்த மாதிரி ஆளுகளை பார்த்து பிடிச்சுக்கிட்டு வந்து முஸல்லாவை திடீர்னு நிறுத்திடும். அந்த நேரத்துலதான் அவங்களுக்கு தெரியும் எங்க நிலைமை என்னங்கிறது. பின்னால நின்று சத்தம் போட்டா ஓத முடியுமா? பின்னால ஒரே சத்தம், 2வது ரக்காத்திலேயும் சத்தம். அப்ப எங்க தொழுகிறாங்க அர்த்தம்? முதல் ரக்காத்துல சத்தம் கேட்குது, ருக்குவுக்கு போனவொடனே டக்குனு ருக்குவுக்கு போயிடுறாங்க. அப்ப அந்த ருக்குவுக்கு போற வரைக்கும் அந்த பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம். 2வது ரக்காத்திலேயும் சத்தம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? விளையாடுறதுக்குன்னே சில பேர் வருது, விளையாடுறது கூச்சல் குழப்பம் பண்றதுக்காகவே சில பேர் வருது. கண்ணியமானவர்களே, இப்லீஸினுடைய தன்மை என்ன தெரியுமா? அவனுக்கு அல்லாஹ்வை பத்தி தெரியும், சொர்க்கத்தை பத்தி தெரியும், மலக்குமார்களை பத்தி தெரியும், சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பத்தி தெரியும், அல்லாஹ்வுடைய கடமையினுடைய முக்கியத்துவம் தெரியும். எல்லாத்தையும் மீறிதான் அந்த இப்லீஸ் என்ன செஞ்சான், சொர்க்கமே எனக்கு போனாலும் பரவாயில்லை, இந்த 2 பேரையும் நான் கெடுக்கணும், இந்த 2 பேரையும் நான் வெளியாக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அததான் இன்னைக்கு இப்லீஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எனக்கு தெரியும் பள்ளிவாசல்ல பேசினா எவ்வளவு பெரிய பாவம்ங்கிறது எனக்கு தெரியும், இப்லீஸ் நினைக்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த தப்பை நீ பண்றதுனால எனக்கு பாவம் கிடைச்சாலும் பரவாயில்லை, ஆதமுடைய மகனாகிய நீ
நன்மையை பெற்றுக் கொண்டு வீட்டுக்கு போகிறார், தீமை அள்ளிக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். பெண்கள் பகுதியிலிருந்து ஒரே ரிப்போர்ட், சத்தம், சப்புல சரியா நிக்கிறது இல்ல, பேனை பார்த்து நிக்கிறது, சின்ன வயசு பிள்ளைங்க ரோட்டு ஓரமா போய் நிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். தாய்மார்களே, உங்களுடைய பள்ளிக்காக வேண்டி நீங்க உங்க பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்தா பக்கத்துல வச்சு அவங்க தொழுகிறாங்களான்னு பாருங்க. வேற எங்க எந்திரிச்சு போறாங்கன்னு அவங்க கவனிங்க. அவர்கள் என்ன செய்யறாங்கிறத கவனிங்க. குறிப்பா அந்த நேரத்துல போன கையில கொடுக்காதீங்க. பலவிதமான தவறுகளுக்கு அது காரணமாக அமையும். பள்ளிவாசல் அல்லாஹ்வோடு தொடர்பை உண்டாக்கக்கூடிய இடம். பள்ளிவாசலுக்கு வருகிறேன் என்ற பெயரில் அடுத்தவருடைய தொடர்புகளை உண்டாக்குவதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள். இது நான் ஏதோ ஒரு சும்மா சொல்லல, முக்கியமான செய்திகளின் அடிப்படையில் சொல்றேன். அதனால தவறு செய்வதற்கு பள்ளிவாசலுக்கு வந்ததுதான் காரணம் என்ற நிலை ஏற்பட்டு விடக்கூடாது. சமீபத்துல எங்க ஊருக்கு போயிருக்கும் போது ஒரு கவலையான ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். என்னன்னு சொன்னா, சென்னையில இருக்கும்போது அந்த பிள்ளை காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கு இன்னொருத்தருக்கு ஏதோ பழக்கம் ஏற்பட்டுச்சு, காப்பீரர். இந்த நிலையில அந்த பிள்ளையை காப்பாற்றணுங்காக வேண்டி அந்த தங்களுடைய அன்றாட வருமானத்தினுடைய அந்த கடையை கூட மூடிட்டு ஊரோட போய் செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கு பின்னால அந்த பிள்ளைக்கு கொஞ்ச நாள் கட்டுப்பாடு விதிச்சாங்க, போன் கொடுக்காம கொள்ளாங்க. அதுக்கு பின்னால நம்ம புள்ளதான் ஊரோட வந்துருச்சே, இன்னமே இங்க தொடர்பு இருக்கு போகுது என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளைக்கு அவ்வளவு பெரிய கட்டுப்பாடு விதிக்கல. கடைசியில ஷபே பராத்தினுடைய நிகழ்ச்சி பள்ளிவாசல் நடக்குது. பெண்களுக்காக வேண்டி பக்கத்துல ஒரு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த பிள்ளை சொல்லுது, நீங்க எல்லாம் பின்னால வாங்க, நான் பள்ளிவாசலுக்கு முன்னால போறேன் என்று சொல்லிட்டு போகுது. சென்னைக்கு தகவல் கொடுத்து அந்த காபீர் காரோட ஊர்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு ஊர், உள்ள ஒரு காபீரினுடைய குடியிருப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல எவ்வளவு பெரிய மோசமான ஒரு காரியம் நடக்குது. ஷபே பராத்தினுடைய அந்த நிகழ்ச்சியை காரணமாக கூறி பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஒரு பிள்ளை என்ன செய்கிறது, அந்த பிள்ளை ரெடியா நிற்கக்கூடிய அந்த காபீரோடு சென்னைக்கு வந்துருச்சு. அவன் முஸ்லிமாகட்டும் பரவாயில்லை, போக போக நான் மாத்திக்கிறேன். அந்த பிள்ளை சொல்லுது, நீங்க யார் பேசுறது அப்படிங்கிற அளவுக்கு பெரியவர்கள் எல்லாம் எடுத்தறிந்து பேசக்கூடிய அளவுக்கு மோசமான நிலை. ஏன் சொல்றோம் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசலுக்கு பெண்களை அனுமதித்தார்கள். அதுக்கு பின்னால பெண்களை அனுமதிக்க கூடாது என்பதற்காக வேண்டி சில விஷயங்களை ஏற்பாடு செய்தார்கள். அதுல என்னன்னு சொன்னா, முந்தைய காலத்துல இருந்த மாதிரி நிலைமை இல்லை, இப்ப நிலைமையே வேற. பெண்கள் வெளியே வந்தாங்கன்னு சொன்னா இத காரணம் காட்டி இப்படிப்பட்ட தவறுகள் நடக்குங்கிறதை எடுத்து காட்டுறாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மார்க்கத்திற்கு இந்த பள்ளிவாசலை அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடமாக ஆக்கி வைத்திருக்கிறான். இதுல எந்த விதத்திலும் கூச்சல் குழப்பங்களை உண்டாக்கி பாவத்திற்கு காரணமான ஒரு இடமாக இந்த இடத்தை ஆக்கிவிடக் கூடாது. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கக்கூடிய அந்த ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் இப்லீஸ் சொன்ன விஷயம் என்ன, அந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாது அல்லாஹ் சொன்னான்ல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த பழத்தை சாப்பிட்டா நீங்க மலக்குமார்களில் ஒருவராக ஆகி சொர்க்கத்துல நிரந்தரமா இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டும். ஆனா அல்லாஹ்வுடைய விதி என்னன்னு சொன்னா, உங்களை பூமிக்கு அனுப்ப போறான். நீங்க பூமிக்கு போகாம சொர்க்கத்திலேயே நீங்க நிரந்தரமா இருக்கணும்னு சொன்னா இந்த பழத்தை சாப்பிடுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ பொய் சொல்லுவாங்கிறதுலாம் தெரியாது. அவங்க ஏன் அதுக்கு கட்டுப்பட்டாங்க தெரியுமா? ஒருவன் அல்லாஹ்வுக்கு மாற்றமா பொய் சொல்லுவாங்கிற கற்பனை கூட அந்த காலத்துல கிடையாது. பொய்ங்கிறதெல்லாம் இப்ப வந்தது தானே. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது இவன் பொய் சொல்றான் அப்படின்ட்டு. பொய் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுலாம் அவங்க தெரியாது, உண்மையதான் பேசுவாங்க. அல்லாஹ்வுக்கு மாற்றமா யாரும் பேச முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த இப்லீஸ் சொன்னது உண்மைன்னு நினைக்கிறாங்க. அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இருந்து மறுக்கிறார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சுறாங்க, ஏங்க நம்ம ரெண்டு பேரும் இணை பிரியாம சொர்க்கத்துல இருக்கணுங்க, நல்லதுதானே சொல்றாரு. எவ்வளவு பெரிய எதிரின்னு தெரிஞ்சு அவர்களை உட்கார வச்சு அல்லாஹ் சஜிதா பண்ண வைக்கும் போது எல்லாரும் சஜிதா பண்ணாங்க, இப்லீஸ் மட்டும் பண்ணல. அவன் எவ்வளவு பெரிய எண்ணி எதிரி அப்படிங்கிறது அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிந்திருந்தும்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று மறுத்தும் அந்த பெண் என்ன செய்கிறார்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், சாப்பிடுவாங்க. பொய்யா சொல்ல போறாரு அப்படிலாம் அல்லாஹ்வுடைய பேர்ல பொய் சொல்லிட மாட்டாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. என்னாச்சு, பூமிக்கு வந்தாச்சு. இன்ன வரைக்கும் நம்ம பூமியில தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம விட்டுட்டு வந்தது எது, சொர்க்கம். சொர்க்கம் நம்முடைய வராசத் பொருள், நம்ம விட்டுட்டு வந்த பொருள். நம்ம திரும்ப நம்ம அதை மீட்டணும்னு சொன்னா அல்லாஹ் உலகத்துல எதை எதை சாப்பிடு எதை எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றானோ அதை நம்ம செய்யணும். அந்த கட்டுப்பாடை மதிக்கணும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 23வது வசனத்துல சொல்லும் போது, சொர்க்கத்தை இழந்தது கூட அந்த ஆதம் ஹவ்வா பெருசா நினைக்கல. சொர்க்கம் எவ்வளவு பெரிய இழப்பு, சாதாரண இழப்பா இது? சொர்க்கத்தை இழந்தது கூட பெருசா நினைக்கல. அல்லாஹ் நம்மளை மன்னிக்காம போயிடுவாரோ அப்படி நினைக்கிறாங்க. காலா ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரந்தீப் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய ஸ்ரீலங்கா பகுதியிலே இறக்கப்படுகிறார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய அரபு பகுதியிலே இறக்கப்படுகிறார்கள். ரெண்டு மரங்கிலிருந்தும் ரெண்டு பேரும் அன்போடும் பாசத்தோடும் இணை பிரியாத நிலையில் தேடுகிறார்கள், தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இரண்டு பேருக்கு துஆ செய்றாங்க. ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே, வலம்னா, நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம், வ இல்லம் தக்ஃபிர் லனா, எங்களை நீ மன்னிக்கவில்லை என்றார், வ தர்ஹம்னா, எங்கள் மீது நீ இரக்கப்படவில்லை என்று சொன்னார், லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளா போயிருவோம். யா அல்லாஹ், நாங்கள் நஷ்டவாளிகளா போயிருவோம். ஏற்கனவே நஷ்டவாளியா போனதை அவங்க நினைச்சு பார்க்கல, சொர்க்கத்தை இழந்து வந்ததை நினைச்சு பார்க்கல, சொர்க்கத்தையே வெளியாக்கி அவர்கள் பூமிக்கு வந்தார்களே அதை பத்தி நினைச்சு பார்க்கல. சொர்க்கம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? என்ன சாப்பிட்டாலும் உள்ள போறது தெரியாது, ஆனா இன்பமா இருக்கும். வெளிக்கு வராது, வேர்வை வராது, வயிறு என்ன செய்யாது, உப்பிக்கிறாது, அது செரிமானம் ஆகலைங்கிற ஒரு பிரச்சனையே கிடையாது. சொர்க்கம் என்பது எந்த உணவை சாப்பிட்டாலும் இன்னும் வேண்டும் என்ற தேட்டம் இருக்கும், அதிலே இன்பம் இருக்கும். ஒவ்வொரு பழத்தின் உருவங்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் ருசிகள் வேறு வேறு விதமாக இருக்கும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்கள் அப்படிப்பட்ட தெவிட்டாத இன்பங்களை தரக்கூடிய பேரின்பம் மிகுந்ததுதான் சொர்க்கலோகம். அந்த சொர்க்கத்தை இழந்து இங்க வர்றாங்க. கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு என்ன ஆயிருது, ஒரு மாதிரி என்ன செய்யுது, நோவினைப்படுது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ். இறைவா, தீங்கு விளைவிக்கக்கூடிய ஷைத்தான்களை விட்டும் வயிற்றிலே நோவினைகளை தரக்கூடிய அசூசைகளை விட்டும் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லி இடது கால உள்ள வச்சு என்ன செய்யறோம், பாத்ரூம் போய் கழிவறைக்கு போய் இறக்கிட்டு வந்தாதான் நிம்மதி. 2 நாள் போலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? 2 நாள் வெளிக்கு போலன்னா அந்த மனிதனுடைய பாடு பெரும்பாலும் போயிடும், பெரிய பிரச்சனை. அதுவே 4-5 நாள் ஆயிடுச்சுன்னு டாக்டரை பார்த்து ஏதாவது ஒரு வழி பண்ணி இனிமா கொடுத்து வெளியாக்குனாதான் அவர் ஃப்ரீ ஆவார். அப்படி ஒரு சங்கடமான நிலையை உண்டாக்குறதுக்கு காரணம் யார் தெரியுமா? இப்லீஸ். நம்மளை சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கிட்டான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இப்படித்தான் நடக்கும், அல்லாஹ் ஏற்பாடு பண்ணிட்டான், நம்ம வந்துட்டோம். இப்ப நம்ம பேண வேண்டிய விஷயம் தெரியுமா? அல்லாஹ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஆதம் ஹவ்வா சாப்பிட்டார்கள், சொர்க்கம் போன்ற பெரும் ஞானத்தை இழந்தார்கள். உலகத்துல உனக்கு எத்தனையோ கட்டுப்பாடு இருக்குது, இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதையும் நீ மீறி செய்யாமல் இருந்தால்தான், சரியான முறையிலே நடந்தால்தான் நீ இழந்த சொர்க்கத்தை பெற முடியும் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு இந்த வசனங்களினுடைய வரிசையை அப்படியே கோர்வையா சொல்லிக்கிட்டே வரான். இந்த வசனத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சது, சஜ்தா செய்ய சொன்னது, இப்லீஸ் முரண்பாடா நடந்தது, எதிர்த்து கேட்டது, அல்லாஹ் அவனை வெளியாக்குனது, அதுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் வெளியாக்கினது, அவர்கள் 2 பேரும் மன்னிப்பு கேட்டது, இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? இப்லீஸ், அந்த உலகத்தில் உங்களுடைய ஆடைகளை களைந்ததை போல இந்த உலகத்தில் களைந்து விட வேண்டாம் அல்லாஹ் சொல்றான். அதுக்கு அடுத்த வசனத்துல யா பனி ஆதம் லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தான் கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னதி யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா சவாத்திஹுமா. அல்லாஹ் சொல்றான், உங்களை ஷைத்தான் குழப்பத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம். ஷைத்தான் கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து உங்களுடைய பெற்றோராகிய ஆதம் ஹவ்வாவை வெளியாக்கியதை போல உங்களையும் வெளியாக்கி விட வேண்டாம். கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னதி யன்ஸிஉ அன்ஹுமா
ஆதம் ஹவ்வாவை சும்மாவா வெளியாக்குனா? அல்லாஹ் சொல்றான், யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா சவாத்திஹிமா. அந்த இப்லீஸ் ஆதம் ஹவ்வாவை சும்மா வெளியாக்கல. அவங்க சாப்பிடக்கூடாத பழத்தை சாப்பிட்ட உடனே அவர்களுடைய மானத்தை மறைத்திருந்த அந்த நிலைகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சு. உங்களுடைய பெற்றோராகிய மூதாதையராகிய ஆதம் ஹவ்வாவினுடைய மானத்தை வெளியாக்கினான், ஆடையை களைந்தான். அதே போல உங்களுடைய ஆடைகளை களைந்து விட வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா சவாத்திஹிமா இன்னஹு யராக்கும். அல்லாஹ் சொல்றான், இன்னஹு யராக்கும், உங்களை அந்த ஷைத்தான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் மட்டுமல்ல, அவனும் அவனுடைய படைகளும் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள், பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், கூர்ந்து நோக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியாது. எப்படி சொல்றான்? அவர்கள் உங்களை, நம்ம என்ன நல்லது செய்யறோம், எங்க போறோம், என்ன நல்லது பேசுறோம், நல்ல வார்த்தைகளை சொல்றோம், என்ன திக்ரு செய்யறோம், என்ன தொழுகிறோம் அப்படிங்கிறதை எல்லாம் கூர்ந்து நோக்குகிறார்கள். அவர்கள் உங்களை நோக்கி உங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை மின் ஹைஃபுலா யராக்கும், உங்களுக்கு தெரியாது. மின் ஹைஃபுலா தரவுனம், அதை நீங்கள் பார்க்க முடியாது, அவர்கள் பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நீங்கள் கொட்டாவி விட்டால் உங்கள் வாயை மூடுங்கள், மறையுங்கள். காரணம், இப்லீஸ் உங்களை பார்த்து சிரிக்கிறான் என்று சொன்னார். இப்லீஸ் உங்களை பார்த்து சிரிக்கிறான். கொட்டாய் விடும்போது முகத்தை பாருங்களேன், எவ்வளவு அழகான முகமா இருந்தாலும் எப்படி இருக்கும்? ஆண்டு பிறந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், உள்ள வரைக்கும் தெரியும், அந்த அலங்கோலம் புரியும். இது அழகான மனிதனுடைய உருவம் அலங்கோலமா தெரிஞ்ச உடனே நம்ம எதிரிக்கு ஆனந்தமா போயிடும். ஆதமுடைய மகனை பாரு எப்படி இருக்கான், எப்படி அலங்கோலமா இருக்கான் பாரு, எவ்வளவு அசிங்கமா இருக்கான் பாரு அப்படின்னு சிரிக்கிறான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அலங்கோலத்தை நீங்க வெளியப்படுத்தாதீங்க, வாயை மூடுங்க, வாயை மூடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்முடைய பெரியவங்க சொல்றாங்க, இந்த நேரத்தில் நீ வாயை மூடுறது மட்டுமல்ல, உன்னை கூர்ந்து நோக்கி உன்னை ஏளனமா பார்த்து சிரிக்கிறான்ல ஷைத்தான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்றாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்றது வந்து ஹதீஸ்ல இல்ல, ஆனா சொல்றதுனால தப்பு ஒண்ணும் இல்லை. காரணம், நபி அவர்கள் சொல்றாங்களா இல்லையா? அவங்களுடைய இப்லீஸ் வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறான்னு சொல்றாங்களா இல்லையா? அவர் சிரிக்கும் போது விரட்டப்பட்ட ஷைத்தானாகிய இவனை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் அப்படி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதனால அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்றோம். கண்ணியமானவர்களே, இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே வரும்போது எந்த செயலை செஞ்சாலும் சொர்க்கத்தை நமக்கு பெற்றுத் தரக்கூடிய நல்ல காரியங்களை இஹ்லாஸோடு தூய்மையான எண்ணத்தோடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரலாம். 31வது வசனத்துல ஆரம்பத்துல ஓதி காட்டப்பட்ட வசனத்தை அல்லாஹ் சொல்றான், யா பனி ஆதம குலூ ஜீனத்தகும் இந்த குல்லி மஸ்ஜிதின் வகுலூ வஷ்ரபூ வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய மக்களே, குலூ ஜீனத்தகும், உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த குல்லி மஸ்ஜிதின், பள்ளிவாசல்களுக்கு போகும்போது உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். வகுலூ, நல்லா சாப்பிடுங்க. வஷ்ரபூ, நல்லா குடியுங்கள். வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருவரும் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். கண்ணியமானவர்களே, பள்ளிவாசல்களுக்கு வரும்போது பெரும்பாலும் நல்ல வெண்மையான ஆடைகளை அணிந்து வருவது நல்லது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இருக்கக்கூடிய ஆடைகளிலே அழகு மிகுந்த ஆடை வெண்மையான ஆடை. எனவே அந்த வெண்மையான ஆடையின் மூலம் உங்களுடைய மூத்தாக்களுக்கு கஃனிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். கஃனிடக்கூடிய ஆடையும் வெள்ளையாதான் இருக்கணும். அல்லாஹ்வுடைய இல்லமாகிய காபாவை தவாஃப் செய்கின்ற போதும் வெண்மையான ஆடையாகிய இஹ்ராம் ஆடை தான் அணியணும். அதுல கலர் இருக்க கூடாது. கஃன்லையும் கலர் கிடையாது, இஹ்ராம்லயும் கலர் கிடையாது. இஹ்ராமுடைய துணி இன்றைக்கு பாருங்க, உண்மையிலேயே அது கூடுமா கூடாத வேற விஷயம். இன்னைக்கு அரசாங்கம் வந்து இஹ்ராமோட தான் ஹரமுக்குள்ள நுழையணுங்கிற ஒரு சட்டத்தை வச்சுட்டாங்க. அதுல வந்து உம்ரா செய்யறவங்க உம்ரா செய்யாதவங்க எல்லாருமே இஹ்ராம்ல தான் இன்னைக்கு இருக்கிறாங்க, காபாவை சுத்தி. ஆனா தொழும்போது அந்த ருக்குலையும் சுஜூதுலையும் பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ், பார்க்கும் போதே கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சியா இருக்கு. முந்தியாவது கலர் ட்ரெஸ் எல்லாம் நிறைய நிக்கி, ஆனா இப்ப பாருங்க எல்லாமே வெள்ளை இஹ்ராமோட நிக்கிறாங்க.
பார்க்கும் போதே கண்கொள்ளா காட்சி, அற்புதமாக இருக்கும். இந்த யூனிஃபார்ம் சிஸ்டம் அப்படிங்கிற விஷயத்தை இஸ்லாம் தான் முதல்ல கொண்டு வந்துச்சு. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் சிஸ்டம், இதனுடைய ஐடியாவை கொடுத்ததே இஸ்லாம். மக்கா என்ற காபாவை முன்னோக்கி செல்லக்கூடிய நீ உயர்ந்தவனாக இருக்கலாம், சாதாரணமான மனிதனாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், தொண்டனாக இருக்கலாம், நீ யாரா இருந்து போ, காபாவை நீ அணிந்து நீ காபாவை தவாப் செய்வதற்காக நீ உம்ராவுடைய நியத்தில் நீ வந்தால் நீ இஹ்ராமோடு தான் வரணும். அந்த இஹ்ராம் வெள்ளையாதான் இருக்கணும். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் அதுக்கு மாறு செய்யக்கூடாது. இதான சிஸ்டம். இப்ப இதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? பெரும்பாலும் மன்னர்கள் காபாவை தவாப் செய்ய வந்தார்கள். என்ன செய்தார்கள்? அவர்களும் தையலிடப்படாத தைக்கப்படாத துணியை 2 துணிகளை கீழே மேலே அணிஞ்சுக்கிட்டு தான் வரணும். இதான் இஹ்ராம். இது அல்லாஹ் தஆலா குலு ஜீனத்துக்கு சொல்றோம். இது ஏன் தெரியுமா இந்த ஆயத்தை இறக்கப்பட்டுச்சு? இஸ்லாம் வர்றதுக்கு முன்னால காபாவை தவாப் பண்றதுக்காக வேண்டி யமன்ல இருந்து வந்தாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட ஒரு கொள்கை. அது என்னன்னு சொன்னா, நாங்க எங்களுடைய ட்ரெஸ் ஏதோ ஹராமான வருமானத்திலிருந்து வாங்கப்பட்டிருக்கலாம், அதனால காபா புனிதமான இடம், ஹராம் அதுல கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்க அணிஞ்சிருக்கக்கூடிய துணியெல்லாம் கலட்டிட்டு பிறந்த மேனியோடு தான் தவாப் செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவங்க வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, ஆண்கள் சில பேர் எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாம அம்மனமா தவாப் செய்வாங்க, பெண்கள் இரவு நேரத்துல என்ன செய்வாங்க, அம்மனமா தவாப் செய்வாங்க. அல்லாஹ் தஆலா உடனே தடை போட்டான். யா பனி ஆதம குலு ஜீனத்தக்கும், உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், வெள்ளை ஆடை அணிந்து அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், யாரும் அம்மனமா தவாப் செய்யறதுக்கு அனுமதி கிடையாது என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியமானவர்களே, ஆடை விஷயத்திலே ரொம்ப கவனமா இருக்கணும். பள்ளிவாசலுக்கு வரும்போது கரண்டை கால்களை பரவவிட்ட நிலையிலே வருவது, அழுக்கு படிந்த நிலையிலே வருவது, சில பேர் சஜிதா பண்ணாங்கன்னா பின்னாலையெல்லாம் தெரியுது. டிஷர்ட் கொஞ்சம் உயரமா போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட் வர போட்டுக்கிட்டு அது அரைகுறையா மூடிக்கிட்டு வர்றாங்களா, நீ கொஞ்சம் பார்க்க சகிக்காது. ஆனா சில நேரங்கள்ல பின்னால நின்றோம் சொன்னா நம்ம பார்க்காமலே இருக்க முடியாது. அவர் முன்னால சஜிதா பண்றாரு, சஜிதா செய்யற இடத்தை நோக்கிதான் நம்ம பார்க்கிறோம். அவர் முன்னால் இருந்த உடனே அவருடைய டிஷர்ட் மேலே ஏறிக்கிறது, ஜீன்ஸ் பேண்ட் கீழே இறங்கிக்கிறது. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மோசமான அசிங்கமான அருவருப்பான காட்சி எங்க தெரியுது? இது பள்ளிவாசலுக்கு கொடுக்கக்கூடிய ஜீனத்தா? இது அலங்காரமா? இது அழகா? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். தோழர்களே, யாருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருக்குமோ அவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், நல்ல செருப்பும் நல்ல துணிமணியும் அணிவது பெருமையில் கட்டுப்பட்டதா? அந்த காலத்துல அப்படிதான் கேட்க முடியும். அந்த காலத்துல கார் இல்ல, ஹேண்ட்போன் இல்ல, கையில ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது, இது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. காஸ்ட்லியை நம்ம வெளிப்படுத்துறதுக்காக என்னுடைய ஏதாவது ரொம்ப வசதி அப்படிங்கறத வெளிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு பொருளை வாங்குற பாருங்க. அந்த காலத்துல செருப்பு, டிரெஸ் இதுதான் கேட்கிறாங்க. செருப்பையும் டிரெஸ்ஸையும் அழகாக அணிவது பெருமையில் கட்டுப்பட்டதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், நீங்கள் அழகா வர்றதுதான் விரும்புறான். இது பெருமை இல்ல. உங்களை நீங்க ஆடையாலையோ நல்ல செருப்பாடிந்தோ அழகுபடுத்திக்கிறது பெருமை அல்ல. பெருமை என்ன தெரியுமா? அல் கிப்ர் பத்துல் ஹக் வ கம்துன் நாஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமை என்பது சத்தியத்திற்கு முரணாக நடப்பதும் மனிதர்களை பட்டம் தட்டுவதும். நீ அணியக்கூடிய ஒரு ஆடையின் மூலம், நான் எப்படி அணிஞ்சிருக்க பத்தியா, உன் ஆடையை பாரு அப்படிங்கிறது, இப்படி செய்யக்கூடாது. பெருநாள் வருது, பெண்களுக்கு மத்தியில போட்டி, அந்த பட்டு வாங்குறது. நான் 10,000 ரூபாய்க்கு பட்டு வாங்கியிருக்கேன், நீ என்ன வாங்கினீங்க? நான் ஒரு 2000 ரூபாய்க்கா? 2000 ரூபாய்க்கு வாங்குவாங்க அப்படிங்கிறது ஒரு இலக்காரமா, ஒரு ஏளனமா? உனக்கு வாங்க முடிஞ்சா வாங்கிட்டு போகும், அதையே மட்டும் தட்டணும். நம்மிடத்தில் வசதி இருக்கிறது என்றால் அந்த வசதியை அம்மாவினை அவங்க திறமைக்க மாட்டி கூடும். வசதிக்கு ஏற்றவாறு ஆடை அணிவது கூடும்,
பட்டு தங்கம்னா ஆண்களுக்கு அணியக்கூடாது. வசதியான நிலை நமக்கு இருக்குது, நல்ல ஒரு வசதியான ஒரு டிரெஸ் உயர்ந்த ரகத்துல வாங்குறோம் தாராளமா. ஆனால் நாம் அணியக்கூடிய ஆடையின் மூலம் அல்லது நம்ம புழங்கக்கூடிய அந்த பொருட்களின் மூலம் அடுத்தவர்களுடைய மனசை நோய்ப்படுத்தக்கூடாது, அவனை மட்டும் தட்டக்கூடாது. அல்லது தங்கம் அல்லது பட்டு போன்ற அந்த அணிகலன்களை அணிந்து சத்தியத்திற்கு முரணாக நடக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அடுத்த அந்த ஒரே வசனத்துல அடுத்த ஒரு வாசம் அல்லாஹ் சொல்றான், வக்குலு, நல்லா சாப்பிடுங்க, வஷ்ரபு, நல்லா குடியுங்க, வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீங்க. நல்லா அணியலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா குடிக்கலாம். மார்க்கம்னா என்னங்க? நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? காஞ்சி கருவாடு மாதிரி போயிடணும், சரியா சாப்பிடக்கூடாது, சரியான ட்ரெஸ் போடக்கூடாது, அப்படியே அழுக்கடைஞ்சு போய் பங்கரையா தெரியணும், இவர் தான் பெரிய சாலியான மனிதன், இப்படி மார்க்கம் சொல்லுதா? சுப்ஹானல்லாஹ். நம்ம மார்க்கத்தை வேற மாதிரி ஆக்கிட்டோம். மார்க்கத்துல ரொம்ப ஊறி போனவங்க காட்டுறதுக்கு என்ன செய்யறோம்? முடிய சீவுறது இல்ல, தாடி அலங்கோலம் விட்டுக்கிறது, அழுக்கடைஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிறது, கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டுக்கிறது, இப்படி ஒரு மாதிரி நடக்கிறது. பார்த்தாலே அருவருப்பம். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நான் வைக்கக்கூடிய தாடியை பார்த்து அடுத்தவர்கள் தாடி வைக்கணும், அந்த மாதிரி அழகு. நாம் அணியக்கூடிய ஆடைகளை பார்த்து அடுத்தவர்கள் ஆஹா என்ன அழகா அணிஞ்சிருக்கிறார், இப்படி ஆடை அணியும் அப்படி நினைக்கிறது. நாம் செய்யக்கூடிய இஸ்லாமிய அந்த ஒரு ரீதியில் இருக்கக்கூடிய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த ஆடைகளும் அந்த தோற்றங்களும் இருக்குது, இது அழகாக இருக்கணும். அந்த அழகை பார்த்து இஸ்லாமிய அடையாளங்களை வெறுக்காமல் நாமும் இதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரணும். இதுதான் இஸ்லாம். இதுதான் அல்லாஹ் சொல்றான், வக்குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. இதுக்கு நம்ம பேசணும்னு சொன்னா இன்னும் ரொம்ப நிறைய பேசிட்டு இருக்கணும். ஆக சொர்க்கத்தை ஒரே ஒரு தடையை மீறியதற்காக இழந்தோம். இங்கே நிறைய தடைகள் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த தடைகளின் மூலம் நமக்கு அல்லாஹ் என்ன செய்யல? கஷ்டத்தை கொடுக்கல. ஏகப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான். ஹலாலை அனுபவிப்பதற்கு இந்த உலகத்தில் நமக்கு எந்த தடையும் இல்லை. அல்லாஹ் நமக்கு எதை ஹலால் ஆக்கி இருக்கிறானோ அதன் மூலம் இந்த உலகத்தில் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதும், நல்ல உணவுகளை சாப்பிடுவதும், நல்ல குடிபானங்களை குடிப்பதும் நிச்சயமாக தடை செய்யப்பட்ட விஷயம் அல்ல. மாறாக இதிலே அல்லாஹ்வுடைய தடை, வலா துஸ்ரிஃபு, எந்த விஷயத்திலும் வீண் விரயம் என்பது கூடாது. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை ஒருவரும் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் கட்டுப்பாடுகள் தேவை. அல்லாஹ் எதை செய்யலாம் என்று சொன்னானோ அதை மட்டும் செய்து அவன் கிட்ட தடைகளை மீறாமல் வாழக்கூடிய ஒரு சூழலை நமக்குள்ளே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்களாக, அவன் விரும்பக்கூடிய முஹிப்பீன்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.